வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ஸ்டார் தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலைவர் மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் இருக்குது இல்லைங்களா, அடைமொழி. இந்த அடைமொழி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை அடைமொழியை மாற்றாமல் தன்னுடைய அடைமொழி மட்டுமே ஒரே ஒரு அடைமொழியோட தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சக்க போட்டுட்டு இருக்கிறவர் மட்டும் தலைவர் ஒருத்தர் தான். தலைவர் 1970 காலகட்டங்களில் ஸ்டைல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980 முதலாக அவர் சூப்பர் ஸ்டார்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரே ஒரு டைட்டில் கார்டு அவர் அவரை பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல மற்றவங்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காதல் மன்னன்கிற பேர், சகலகலா வல்லவன்கிற பேர், உலக நாயகன், ஆண்டவர், நம்மவர், நாயகன். இப்போ பார்த்தீங்கன்னா KH. அவரே எனக்கு அந்த அடைமொழியெலாம் வேணாம், KHன்னு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. இதை வச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர் என்றைக்குமே நிரந்தரங்க. அவருக்கு சூப்பர் ஸ்டார்னு 1980 முதலாக கலைப்புலி தானு அவர்கள் தயாரித்த படத்தை அவர் தான் விநியோகம் செஞ்சிட்டு இருந்தார். அப்போ முதலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு கட் அவுட் நம்ம மவுண்ட் ரோட்டில் முதல்ல வச்சார். அதுதான் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்து. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த ஒரு அடைமொழியோடு தொடர்ந்து இருக்கும் ஒரே நடிகர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அடைமொழியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அடைமொழி வந்தால் நம்ம இன்னும் பெரிய ஆளாகலாம், அந்த அடைமொழி வந்தால் நம்ம இன்னும் பெரிய ஆளாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வளர்ச்சிக்காக தன்னோட அடைமொழியை தொடர்ந்து நிறைய பேர் மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்றைக்குமே டைட்டில் கார்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் போடுவார். அதுதான் அவருடைய நிரந்தரமான ஒரு அடைமொழியாகவும் மாறிச்சு. இதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய வெற்றியின் ரகசியத்தில் இது ஒன்று, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா 1992 அண்ணாமலைங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. படத்தை எடுத்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்கறதுக்காக சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு படத்தை போடும் போது அந்த இன்ட்ரோ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு அந்த தேவாவோட மியூசிக்கில் அந்த இன்ட்ரோ வரும்போது ரஜினிகாந்த் அவர்கள் இதெல்லாம் ஓவரா இல்லையா, வேண்டாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 92 அண்ணாமலை வரும்போது இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த டைட்டில் கார்டோட அந்த மியூசிக்கோட ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறத பார்க்குறதே பல ரசிகர்களோட தவமாக இருக்கும். லேட்டாக போயிடக்கூடாது, டைட்டில் கார்டோட படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோ ரசிகர்களையும் மனசுலையும் உள்ளே பூந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காருன்னா அதுக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த டைட்டில் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த டைட்டில் கார்டு ரஜினி ரசிப்பார், ரஜினியோட ரசிகர்களையும் அதை ரசிப்பாங்க. அவரை நேசிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த கார்டு. அது அவருக்கு தகுதியான ஒரு கார்டு. அதை அவர் இன்று வரைக்கும் தக்க வச்சிட்ருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். 2024 வரைக்கும் என்று 1980 2024 வரைக்கும் தக்க வச்சிட்ருக்காரு அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த டைட்டில் கார்டை. அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.